இங்க எதுக்கு கார் நிறுத்துனீங்க? அண்ணி இங்கேயா இருக்காங்க? ஆமா அகில், உங்க அண்ணி இங்க இருந்து தான் கால் பண்ணதா சொன்னா. ஆனா இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன அப்படி சொல்ற? பாப்பா இங்க இருந்தா கால் பண்ணா? என்னடா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி இருக்கு, இங்க இருந்து எதுக்குடா அவ கால் பண்றா? அவளுக்கு எப்பவுமே இதான வேலை. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு நிப்பா. இப்ப யாரு கூட என்ன வம்பிழுத்து இருக்கான்னு தெரியல. இல்லடா அபி, பாப்பா இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப யாரோடயும் அதிகமா பேசுறது கூட கிடையாது. உன் பாப்பாவை நீ தான் நம்பணும். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாராவது ஹெல்ப் பண்ண வந்து நின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போயிருவா. கடைசியில நம்ம தலையை உருட்டுவா. இப்போ என்ன பிரச்சனை இழுத்து வச்சிருக்கான்னு தெரியல. அவளை காணோம். முக்கியமா அவளை தான் தேடணும். இப்ப எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. நான் கோவப்படாதீங்கண்ணா. அண்ணி இங்க இருந்தானே கால் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. தேடி பார்க்கலாம். நாங்க இங்கிட்டு போய் பாக்குறோம். நீங்க அந்த பக்கமா போய் பாருங்க. சரி ஓகே, நீயும் சிவாவும் அந்த பக்கமா போய் பாருங்க. நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். ஏதாவதுனா உடனே கால் பண்ணுங்க. சரிண்ணா. ஏன் தான் பாப்பா இப்படி பண்றாளோ? அபிகிட்ட சொல்ல பயமா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். இப்படி யார்ட்டுமே சொல்லாம போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஐயோ ஏன் மச்சான் நீங்களும் அப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் அன்னைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. எப்படிடா பயப்படாம இருக்க சொல்ற? இந்த காடை பத்தியா? அந்த சவுக்கு காட்டுல யாரும் ஆள் நடமாட்டமே இல்ல. அவ இங்க இருந்து கால் பண்றானா கொஞ்சம் பயமா இருக்கா இல்லையா? அதுக்கு அபிய பத்தியா? பாப்பா மேல எவ்வளவு கோவமா இருக்கான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சின்ன விஷயம்னாலும் அவர் அப்படித்தானே கோவப்படுவாரு. அதெல்லாம் அன்னைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அன்னி தைரியமான ஆளு. பாருங்க அன்னைக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. வாங்க நம்ம இந்த பக்கமா போய் பார்க்கலாம். என்னமோ சொல்றேன். சரி வா போலாம். டேய், என்ன ஆனாலும் இந்த தடவை இவ கதையை முடிச்சே ஆகணும். இவளை விட்டுறக்கூடாதுடா. ஆமாண்டா, ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் அண்ணன் இதுதான்டா கேக்குறாரு. அவ இன்னும் உயிரோட இருக்காளா, அவ இன்னும் உயிரோட இருக்காளான்னு கேக்குறாரு. இந்த தடவை அவருக்கு குட் நியூஸ் சொல்லணும். அவ செத்துட்டாங்கிறத சொல்லணும். சாவுங்கிறது குட் நியூஸ் இல்லையே, பேட் நியூஸ் தானே. அதை எப்படி குட் நியூஸ்னு சொல்ற? டேய் அமீரு, முதல்ல இவனை கொல்லணும்டா. இவனாலதான்டா போன தடவை அவ நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சா. டேய் மவனே, நீ மட்டும் வாய் முடிக்கிட்டு சும்மா இல்ல, உனக்கு தான் அடுத்த சங்கு பாத்துக்க. ஏம்மா இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கோம். இவன் கடைசி வரை நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கே. எங்கிட்ட போய் ஒளிஞ்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. எப்படி இவங்கள்ட்ட தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்னடா அவளை பாத்தீங்களா இல்லையா? இல்லண்ணா, அண்ணி அந்த பக்கம் இல்ல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவ மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தா அவ்வளவுதான். டேய் அபி கோவப்படாதடா. பாப்பாவை காணோம். அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? சும்மா இருடா, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. நீ சொன்ன மாதிரி அந்த பக்கம் உள்ள காடு ஃபுல்லா தேடிட்டேன்டா. அங்கிட்டு தங்கச்சியை காணுமேடா. நானும் இந்த சைடு எல்லா பக்கமும் பார்த்துட்டேன், அவளை காணோம். ஏய் அபி அங்க பாரு, நம்ம சார்பை யாரும் 3 பேர் தத்திட்டு வராங்க. சார் இவர் எங்க? எப்படியோ இவர் வந்துட்டாரு. எப்படா தப்பிக்கிறதுன்னு நினைச்சேன். என்னங்க 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 நீங்க வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க 3 பேரும் என்னை முதல்ல இருந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஒண்ணு இல்ல, பயப்படாத. அதான் நான் வந்துட்டல, உனக்கு ஒன்னும் ஆகல. என்னாச்சு? உனக்கு ஒன்னும் இல்ல, நீ ஓகே தானே? ஓகே தாங்க. ஹேய், ஒழுங்கா அவளை என்கிட்ட விட்டுட்டு நீ பாட்டுக்கே திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. இன்னைக்கு அவளுக்கு நாங்க சமாதி கட்டியே ஆகணும். எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா? முடியாதுன்னா என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவோன்னு இப்ப காட்டுறோம் பாரு. ஏய் வீரா, போயிட்டு அவன் கை காலை முறிச்சு போடுறான். இன்னைக்கு கண்டிப்பா இவளை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ அண்ணன், நான் இல்ல, என்னைய ஆளை விட்டுருங்க. ஏய் நில்லுடா. என்னடா இடத்த காலி பண்றியா இல்ல உனக்கு நாள் கொடுக்கவா? இல்ல சார், பரவாயில்ல, நானே கிளம்பிக்கிறேன். டேய் டேய் நில்லுடா அமீரன், என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போடா. அப்பாடா, எப்படியும் நீங்க என்னை வந்து காப்பாத். அண்ணா கேள் சிவா, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க 2 பேரும் எதுவும் பேசக்கூடாது. டேய் அபி, சிவா சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருங்க. இனிமே நான் அவள்கிட்ட தான் பேசணும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். யார கேட்டு இந்த ஊருக்கு வந்த? நானாதான் வந்தேன். யார்கிட்டயும் சொல்லல. நீங்களும் ஆபீஸ் போயிட்டீங்கல்ல. உன்கிட்ட போன் இல்லையா? இல்ல நான் செத்து போயிட்டேனா? எங்க இப்படி எல்லாம் பதில் மட்டும் சொல்லுடி. உன்னை நான் கல்யாணம் பண்ணும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன வேணும்னாலும் பண்ணித்தோல, அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுன்னு தானே சொன்னேன். ஆமா. நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவ, அப்புறம் நீ காணாம போய் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளைய நாங்க ஏத்துக்கணும் இல்லையா? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் வரும்போது அம்மாவும் அத்தையும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியும். இல்லன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்லிட்டு தாங்க வந்திருப்பேன். அப்படி நீ வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாருக்கிட்டயுமே சொல்லாம இப்படி தனியா வந்து இவங்கள்ட்ட மாட்டிக்கிற அவசியம் என்ன அவசியம்னு கேக்குறேன். அது பழைய விஷயங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது. எதுவா இருந்தாலும் என்ன, இப்ப பிரச்சனை நடந்தது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நடந்திருக்கு. எதா இருந்தாலும் சொல்லு, சொல்லி தொலை. பொண்ணு என்கிட்ட வந்து கண்ணபிரான்ட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுச்சு.
நானும் அவளை காப்பாத்தினேன். இந்த பொண்ணு இப்ப பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கா. அவ கூட தான் அவளோட குடும்பமும் இருந்தாங்க. இன்னைக்கு காலையிலேயே நீங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அதுல அந்த பொண்ணோட தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கிறதா அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. பொண்ணு அப்படி சொன்னதும் நான் வேற எதையுமே யோசிக்கல. அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போனதுன்னு தான் தெரிஞ்சிச்சு ஃபோன் பண்ணது வேற யாரோன்னு. பொண்ணோட குரல்ல பேசியிருக்காங்க இன்னும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போதுதான் நீங்க ஃபோன் பண்ணீங்க. இதுதான் நடந்துச்சு. ஏண்டி நீ படிச்சிருக்க தானே, இதுல லாயர் வேற. அந்த பொண்ணோட அக்கா நம்பர் உங்ககிட்ட தானே இருக்கு. அவளுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. பெரிய ஜான்சி ராணி மாதிரி கிளம்பி இருக்கிற இடியட். என்ன தலையை குனிஞ்சிட்டா எல்லாம் சரியா போயிருமா? நாங்க இங்க வந்ததை தொட்டு இப்ப தப்பிச்ச, இல்லன்னா அவங்ககிட்ட மாட்டி என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸும் இல்ல. அகில் அண்ணா, உங்க அண்ணிய கூட்டிக்கொண்டு வீட்டுல விடு. அண்ணா அப்ப நீங்க? எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே வரேன். சிவா, நீ அகில் கூட போ. சரிடா. ஏண்டா பாப்பா, எனக்காவது ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. சாரிண்ணா. அண்ணி, கார்ல இருங்க, ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. யார்கிட்ட எதுவும் சொல்லாம வேற போயிட்டா. எங்க போயிருப்பா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். எத்தனை தடவை ஃபோன் பண்றது? எப்பா முருகா, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ பத்திரமா வீடு வந்து சேர வேண்டியது உன் பொறுப்பு. அபிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவனு இன்னும் எந்த ஒரு தகவலும் சொல்லாம இருக்கான். அண்ணி, மகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா என்ன? நீ அபிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் கல்யாணி. அவ எந்த ஒரு தகவலும் சொல்லல. இன்னும் யாரும் ஃபோன் பண்ண காணோம். அவளுக்கு மறுபடியும் ஃபோன் போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்த ஒரு ஃபோன் எடுக்க மாட்டா. என்ன நீ சொல்றீங்க? என் புள்ள ஒரு நேரம் கூட பசி தாங்க மாட்டாளே. எங்க போயிருப்பா? எப்பவும் எங்க போனாலும் சொல்லிட்டு போவா. இன்னைக்கு எங்க போனானே தெரியல. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டா. அண்ணி, சிவா காரணம் சத்தம் கேக்குது. ஒருவேளை என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்களோ தெரியலையே கல்யாணி. மா மடிச்சாரு. சாரு, எங்கடா போன? உன்னை காணணும் ரொம்ப பயந்துட்டோம்டா. இவ்வளவு நேரம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். நீ எங்க போனியோ ஏது போனியோன்னு இப்பதான் எனக்கு உயிரே வருது. எங்கடா போன? அம்மா, அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு அவசரமா கால் பண்ணாங்களாம். அவங்க ஃப்ரெண்டு அப்படியே அவசரமா கால் பண்ணி கூப்பிட்டதும் வெளியில வந்து பாத்துருக்காங்க. நீங்க 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உங்களை எழுப்பாமலே போயிருக்காங்க. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோ ஒன்றும் பயந்துட்டேன். ஏண்டா எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும்ல. நான் கொஞ்சம் பதறாம இருந்திருப்பேன்ல. அது போன் சைலண்ட்ல போட்டிருந்தேன். அதனால நீங்க போன் பண்ணது தெரியல. அதனாலதான் கவனிக்கல. சரிடா, அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அதுக்காக முகத்தை ஏன் இப்படி சுகமா வச்சுக்கிட்டு இருக்க? அத்தை அபிக்கு கால் பண்ணி சாருவை காணும்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாயிட்டான். அதனாலதான் சாருவை பார்க்கும்போது நல்லா திட்டாமா. அதனாலதான் பாப்பா ஒரு மாதிரி சேடா இருக்கா. சாரிடா, அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? போடா, போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, அத்தை எடுத்துட்டு வரேன். அம்மா, உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, வேண்டாம். எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம்மா. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ஆ, சரித்த. சீரியல் போட்டாங்களா? இல்ல கல்யாணி, இன்னும் போடல. விளம்பரம் தான் ஓடிட்டு இருக்கு. சரி நீ சீரியல் போட்டா கூப்பிடுங்க. சரி கல்யாணி. காவி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? எப்பவும் ஆபீஸ் வேலை இருக்குன்னு ஆபீஸ்லயே கிடப்ப. இன்னைக்கு என்ன 6 மணிக்கெல்லாம் வந்துட்ட? அர்ஜென்டா ஒரு வேலை விஷயமா மலேசியா போறோமா, அதுக்காக தான் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தேன். உங்கள்ட்ட சொல்லலாம், உங்க ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஹாலிலே உட்காந்துருக்கீங்க. ஆமாப்பா, இவ்வளவு நேரம் கிச்சன்ல வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் கல்யாணி வந்து நீங்க போய் சுத்த நேரம் உட்காருங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன்ட்டு அவ பாத்துட்டு இருக்கா. இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். வாப்பா வந்து உட்காரு. இல்லம்மா, உட்காந்து பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. 7:30க்கு ஃபிளைட். நான் சீக்கிரம் கிளம்பணும். சரிப்பா, நீ மலேசியா போறதெல்லாம் சரிதான். எத்தனை நாள்ல வருவ? பயப்படாதீங்கம்மா, நான் ஒரு 2 நாள்ல வந்துருவேன். வருவீங்கம்மா? ரூம்ல தான்ப்பா இருக்கா. வந்ததுல இருந்து யார்ட்டையும் ஒழுங்கா பேசவே இல்லை. ஏன் ரொம்ப திட்டிட்டியோ? பின்ன என்னம்மா, வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம், யார்ட்டுமே சொல்லாம போனா என்னன்னு நினைக்கிறது? 2 வீட்டுக்கே போனாலும் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? சரிடா, ஏதோ அவசரம்னு போயிட்டா. அதுக்காக அப்படியே திட்டுவ? பாவம், பிள்ளை வந்ததுல இருந்து ஓனே இருக்கிறா. ஒரு வாட்டி திட்டினாதான் மறுபடியும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சும்மா சும்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்காதடா. அவ உருன்னு இருந்தா நல்லாவா இருக்கு? அவ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கு. அது உங்க மருமக கையில தான் இருக்கு. சரி சரி, போய் அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. சரி சரி. நான் உனக்காக பேசினேன், யார் எனக்காக பேசுவார்? மௌனமாய் நான் பேசினேன். என்ன வந்ததும் ஏதாவது திட்டுவாருன்னு நினைச்சேன். பேசாம போறாரு. ஒருவேளை நம்ம மேல கோவமா இருப்பாரோ? அதனாலதான் நம்ம கூட பேச பிடிக்காம போறாருன்னு நினைக்கிறேன். என்ன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காரு? ஒருவேளை நம்ம மேல உள்ள கோவத்துல வீட்டை விட்டு போக போறாரோ? ஆமா, அவர் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? இது அவர் வீடு தானே. நம்ம
நம்ம மேல உள்ள கோவத்துல நம்ம கூட படுத்து தூங்காம வேற ரூமுக்கு போவாரோ? எங்க போறீங்க? ஏன் நீங்க எங்க போனாலும் சொல்லிட்டா மேடம் போறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. ஏங்க, ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதை மன்னிச்சிருங்க. திரும்ப திரும்ப அதையே பேசி என்னை நோகடிக்கிறீங்கங்க. நான் வேலை விஷயமா தான் போறேன். ஆனா மேடம் வம்பலுக்கு போறீங்க. போறவங்க எங்க போனாலும் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு தான் எங்க போனாலும் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆயிருந்தாலும் உன் நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாத்தியா? சரி, அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேனே. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஏங்க திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க? ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதை விடுங்கண்ணே. திரும்ப திரும்ப அதை பேசுறதுனால இப்ப என்ன ஆக போகுது? நடந்ததை இல்லைன்னு மாத்த முடியுமா? உங்க அப்பா உனக்கு தினமும் அட்வைஸ் பண்ணதான் செஞ்சாங்க. எங்கேயும் போகாத, போனா என்கிட்ட சொல்லிட்டு போன்னு. நீ அதை கேட்டியா? கேட்கலையே. இப்படியே தானே இத்தனை வருஷம் இருக்கிற. அதே மாதிரிதான் இப்பயும் நான் மறுபடியும் சொல்ல கேட்காம அதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு வந்து நிக்கிற. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என்னைய பைத்தியக்காரன நினைச்சிட்டு இருக்கேன்னு தோணுது. இவன் பேசுறத நம்ம ஏன் கேட்கணும்னு. மறுபடியும் நீ அதையே தான் பண்ண போற. நீ கண்டிப்பா மாற போற கிடையாது. இல்ல, சத்தியமா நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி, அப்படி பண்ணா என்ன பண்றது? இனிமே நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், ஓகே? ஓ, உன்னை நீ மாத்திக்க மாட்ட. எங்க போனாலும் சொல்லிட்டு போவீங்க. போகாம இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படிதானே?